ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் இங்கே சகரியா ஆன்மீக ஆச்சாரங்களும் சமூக சீரமைப்பும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷத்தில் கிஸ்லே என்னும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்போது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இந்த நாளில் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதற்கும், அவங்க இத்தனை வருஷமாக நாங்கள் 5ஆம் மாதத்தில் அழுது ஒடுக்கத்தில் இருந்தோமே, ஆகவே அப்படி நாங்கள் திரும்பவும் ஒடுக்கத்தில்னா உபவாசத்தில் நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களிடத்தில் தீர்க்கதரிசிகளிடத்தில் கேட்கிறதற்காக சரத்சேரும் ரெகமேலேகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய ஆலயத்தில் விசாரிக்கும்படியாக வருகிறார்கள். நாங்கள் 5வது மாதத்தில் நாங்கள் உபவாசித்தோமே, இப்போ தான் ஆலயம் கட்டி முடித்தாகி விட்டதை, நாங்கள் திரும்பவும் நாங்கள் அழுது நாங்கள் ஒடுக்கத்தில் இருந்து உபவாசிக்க வேண்டுமோ என்கிற காரியத்தை கேட்டு அனுப்புகிறார்கள். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5வது மாதத்திலும் 7வது மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள் என்று ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார். அவர்கள் உபவாசித்த ஒரு நாளை நினைத்திருக்கிறார்கள், இன்னொரு நாளை மறந்து விட்டார்கள். 5ஆம் மாதத்திலும் அவர்கள் 70 வருஷ காலமாய் உபவாசம் பண்ணி தங்களை சரீரத்தை ஒடுக்கி அழுது அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். 7வது மாதத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள். 5ஆம் மாதத்தில் எதற்காக அவர்கள் உபவாசித்து ஒடுக்கி அழுது ஜெபித்தார்கள் என்று சொன்னால், 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனத்தில், அங்கே 5வது மாதம் 7வது தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோனின் ராஜாவின் 19வது வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசரதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்து விட்டான். தேசத்தை அவன் பாழாக்கி விட்டபடியினாலே அந்த ஆலயங்கள், அரண்மனைகள், எங்களுடைய வாழ்க்கைகள் திரும்ப எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை ஒடுக்கி அவர்கள் அழுது உபவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். 7ஆம் மாதத்தின் உபவாசம் என்ன அப்படின்னு சொன்னால், அதே 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 25வது வசனத்தில், 7ஆம் மாதத்தில் ராஜவம்சத்தில் பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடே கூட வந்து கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொண்டு போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு கலவரத்தை இங்கே நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் 10 மனுஷரோடு கூட வந்து அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்ட கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவில் இருந்த யூதர்கள் கல்தேயர்கள் என்று சொன்னால் அவனுக்கு உதவியாக இருந்த பாபிலோனியர்களையும் வெட்டி கொண்டு போட்ட அந்த காரியங்கள், அதிநிமித்தமாக ஜனங்கள், மீதி இருந்த ஜனங்கள் கூட எகிப்திற்கு ஓடி போய்விட்டார்கள். அந்த ஒரு துக்க நாளை அனுசரிக்கும்படியாக இதை எரேமியா அருமையாக 41வது அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதிலும் இந்த காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். என்ன சதித்திட்டங்கள் நடந்தது என்கிற காரியத்தை. ஆகவே அவர்கள் 5ஆம் மாதத்தில் 7ஆம் மாதத்தில் உபவாசம் பண்ணினார்கள். ஆனால் தங்களுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தான் உபவாசம் பண்ணினார்களே ஒழிய, ஆண்டவருடைய மகிமை திரும்ப வர வேண்டும், ஆண்டவர் எங்களுக்கு வேண்டும் என்கிற, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த காரியங்களை குறித்து அவர்கள் அக்கறை இல்லாமல், தேவன் எங்களுக்கு முதலிடம், தேவனுடைய மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், அதுதான் எங்கள் வாழ்க்கையில் முதலிடமாக இருக்கணும் என்கிறதை விட்டுட்டு அவர்களுடைய சுய திருப்தி, அவர்களுடைய சுய லாபங்களுக்காக உபவாசம் பண்ணினபடினால இங்கே ஆண்டவர் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். உபவாசமானாலும் விருந்தானாலும் தங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற
அவர்களை பார்த்து ஆண்டவர் இங்கே கண்டிக்கிறார். நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கு என்றல்லவோ புசிக்கிறீர்கள், உங்களுக்கு என்றல்லவோ குடிக்கிறீர்கள். 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உபவாசம் இருக்கிறதும் உங்களுடைய சுய திருப்திக்காகத்தான் இருக்கிறீர்கள், குடிக்கிறதும் நீங்கள் புசிக்கிறதும் உங்கள் சுய திருப்திக்காகத்தான் செய்கிறீர்களே ஒழிய என்னை நாடியோ, என்னுடைய மகிமையை நாடியோ, என்னுடைய உதவியை நாடியோ, கிருபைகளை நாடியோ இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சகரியாவின் மூலமாக குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் ஒரு சமூக சீரமைப்பிற்காக அவர்களுக்கு ஒரு கட்டளைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் அதனை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்தில், அதாவது 70 வருஷங்களுக்கு முன்பாக தெற்கு நாடு சமபூமியும் குடியேறி இருந்த காலத்தில் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவையல்லவோ என்று சொல் என்று ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இந்த 2 வசனங்கள், இடைப்பட்ட இந்த 2 வசனங்களில் என்ன செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகளை கொடுக்கிறார். எருசலேம் அதில் சுற்றி இருந்த பட்டணங்கள் எல்லாம் குடி நிறைந்து சுகமாக இருந்த காலத்தில் ஆண்டவர் அவர்கள் அந்த சமூக கட்டமைப்பிற்காக, சீரமைப்பிற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை அங்கே தீர்க்கர்கள் மூலமாக ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். முன் இருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்கள் முன்னோர்களுக்கு நான் அநேக நல்ல காரியங்களை, கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி, கவனிக்கிறதுக்கு மனசில் கேளாதபடிக்கு தங்களுடைய செவிகளை அடைத்து கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பிய வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கினார்கள், அத்தனை கடினமாக்கினார்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. நான் அவர்கள் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அதே போல் நானும் கேளாமல் போனேன். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசமானது போக்குவரத்து இல்லாமல், போக்கு வரவில்லாமல் பாலா போயிற்று. அவர்கள் இன்பமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசமானது பாலாய் போக பண்ணினார்கள். அவர்கள் எனக்கு கோபம் உண்டாக்கி அந்த அழிவிற்கு பாழாய் போகிறதற்கு இஸ்ரவேலர்கள் காரணமாய் இருந்தார்கள். பாபிலோனியர்கள் இந்த தேசத்தை அழித்து போட்டார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பதிலுரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு இடையில தான் உங்கள் முன்னோர்கள் கடைபிடிக்காமல் விட்ட காரியங்கள் என்ன, அவைகள் எவைகள், அவைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் எதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் அதை ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி விளக்கிட்டு இந்த காரியங்களை சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11-14 வரையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆன்மீக ஆச்சாரங்கள் தான் அதிகமாக கடைபிடிக்கப்படுகிறதே ஒழிய ஆண்டவர் கொடுக்கிற சமூக சீரமைப்புகள் இன்றைக்கு சபைகளினால், விசுவாசிகளினால் கடைபிடிக்கப்படுவதில்லை. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 11-14 வரல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளின் திரள் என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலிகளை, ஆட்டுக்கடாக்களை, இரத்தத்தை, வீணான காரியங்களை, தூபம் காட்டுதலை, அக்கிரமத்தோட பாத பிறப்பு, ஓய்வு நாள், அதே போல் சபை கூடி வருதல், இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம், இவைகளை நான் சகிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். என் ஆத்துமா வெறுக்கிறது என்று சொல்லுகிறார், வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார், சுமந்து இளைத்து போனேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத பிறப்பு, இப்படி அநேக பலிகளை செலுத்துகிற காரியங்கள், தூபம் காட்டுதல், அக்கிரமத்தோட அவர்கள் கடைபிடிக்கிற ஓய்வு நாள், சபை கூட்டங்கள், இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், வருத்தமாக இருக்குது, இவைகளை நிறுத்திரு, நான் இவைகளை சுமந்து இளைத்து போனேன், நான் எதை விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து காரியங்களை இன்றைக்கும் அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் உண்மை எது, உள்ளது எது என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்க்கிறவர்களாக அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து ஒரு கரிசனை உள்ள ஒரு வாழ்க்கை,
ஒரு தயவ இரக்கத்தை காட்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். இந்த காரியத்தை தான் இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனித விசுவாசியும் ஒரு சபையும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் சக மனிதர்களிடத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி அன்பு காட்ட வேண்டும், தீமை செய்தலை விட்டுவிடுகிற நம்ம எப்படி நன்மை செய்ய படிக்க வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் பேசுகிறார். உண்மையான ஒரு நியாய தீர்ப்பு, சகோதரனுக்கு தயவு இரக்கத்தை காண்பிக்கிற காரியங்கள், விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் பரதேசிகள் சிறுமையானவர்களை ஒடுக்காத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாழும்படியாய் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி சபைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று தான் ஒரு ஆன்மீக எழுப்புதலை காட்டுகிறோமே ஒழிய, இவைகள் கடைபிடிக்கப்படாதபடியினால் கூடுகைகள் எல்லாம் இன்றைக்கு ஓசையிடுகிற ஒரு மத்தாளங்கள் போலத்தான் அவைகள் காணப்படுகின்றன. இன்றைக்கி திருச்சபைகளில் மரணத்திற்கான நினைவு கூறுதல்கள், சிறப்பு நாட்களை நினைவு கூறுகிற காரியங்கள், சிறப்பு ஆசாரங்கள், இவைகள் தான் இன்றைக்கி மலிந்து காணப்படுகின்றன. ஆடம்பரமான பக்தி வெளியீடுகளும் சுய திருப்திகளும் சுய லாப நோக்கத்துடன் கொண்ட மத கட்டமைப்புகளும் தான் இன்றைக்கி காணப்படுகின்றன. வேதம் ஒரே ரெண்டு சடங்காச்சாரத்தை மாத்திரம்தான் இன்றைக்கு நாம் கடைபிடிக்கும்படியாக கூறுகிறது. ஞானஸ்நானமும் கர்த்தருடைய பந்தியுமே இவற்றை நம்ம எளிமையாக நாம் ஆசரிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை தாண்டி நாம் செய்ய வேண்டிய காரியம், ரட்சிக்கப்பட்ட ஒரு சபை அது ஆதரவற்றவர்களை அரவணைக்கிற ஒரு கரங்களாக, ஒடுக்கப்பட்டவர்களினுடைய அடைக்கலமாக, தேவை உள்ளவர்களுக்கு தாங்கும் ஒரு தோளாக விளங்க வேண்டுமே ஒழிய, அன்பினால் நிறைந்த செயல்களை இந்த சமுதாயத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை விட்டுவிட்டு நாம் ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், எப்படி கீழே எதிரிகள் அந்த தேசத்தை பாழாக்கினார்களோ, அதற்கு இஸ்ரவேலர்கள் காரணமாக இருந்தார்களோ, அதே போல் நம்முடைய தனி மனித வாழ்க்கை ஆனாலும் நம்முடைய சபையானாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் இருந்தோன்னு சொன்னால் இப்படிப்பட்ட தண்டனைகள் நமக்கு வந்து நேர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்ம ஆன்மீக ஆச்சாரங்களை விட்டுட்டு சமூக சீரமைப்புக்காக கரிசனையோடு கூட கருணையோடு கூட ஆண்டவர் வாழச் சொல்லுகிற காரியங்களை கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே.